யாரை மிரட்டுகிறீங்க? மிசாவையே பார்த்த இந்த ஸ்டாலினை உங்களால் மிரட்ட முடியுமா? எப்படி பத்துருவோம் என்னன்னு இப்போவே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். எடிட்டிங் நல்லா இல்லைனாலும் கண்டென்ட்டை மட்டும் கவனிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு டிஸ்க்ளைமரும் போடுறேன். நீங்கள் டிஎம்கேவாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துறாதீங்க, அப்புறம் அழுதுற போகிறீங்க. அதையும் சொல்லிடுறேன். மிசானா என்னன்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். மிசானா உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம், அது இங்கிலீஷில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதை 1971 விவி கிரி அப்படின்றவரால் சைன் பண்ணப்பட்டுச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு போட்ட மிசா சட்டம். அதுக்கப்புறம் 1975 இந்திரா காந்தி அவர்களோட தனிப்பட்ட அரசியலுக்காக மாற்றி அமைக்கப்பட்டு அதை தவறாக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த மிசா சட்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகமதாபாத் கோர்ட் அப்போது இந்திரா காந்தி அவர்கள் ஜெயித்தது எம்பி முறைகேடு பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஸோ அதை ராத்திரியோட ராத்திரியே எதிர்கட்சிகள் யாருமே அவங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாது, எல்லாரையும் சைலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஃபக்ருதீன் அலி அகமத் அப்போது பிரசிடெண்ட்டாக இருந்தவரை சைன் பண்ண சொல்லி இந்த சட்டம் ராத்திரியோட ராத்திரியே அமல்படுத்தப்பட்டு அடுத்த நாளே எல்லாரையும் கைது செஞ்சாங்க. அதுதான் ஜூன் 25 இந்த சட்டம் அமலுக்கு வந்துச்சு. இது சைன் பண்ணது எல்லாமே நள்ளிரவில். 26 விடிய காலையில் எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க. அதில் முக்கியமாக நிறைய பேர் கைது செய்யப்பட்டவங்களில் ஒரு சில பேர் தான் ஜெயபிரகாஷ் நாராயண், மொரார்ஜி தேசாய், எல்கே அத்வானி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், சரண் சிங், அடல் பிஹாரி வாஜ்பாய். இதில் தமிழ்நாட்டிலேருந்து கைது செய்யப்பட்டவங்க தான் மு.க. ஸ்டாலின், முரசொலி மாறன், ஆற்காடு வீராசாமி, வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து சங்கரையா, சிட்டிபாபு, எம் கண்ணப்பன், சாத்தூர் பாலகிருஷ்ணன், ஈரா செலியன், சமூக இயக்க தலைவர்கள் கோவை ராமகிருஷ்ணன், கே.ஏ. கிருஷ்ணசாமி, அப்புறம் ஆர்எஸ்எஸ், அப்புறம் ஜனதா சங்க நிர்வாகிகளில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ப்ரெஸ் எது அஃபெக்ட் ஆச்சு நிறையா அப்படின்னா, தினமலர் நியூஸ் பேப்பர்ஸும் சரி, அலையோசைன் ஒரு நாளிதழும் தடைப்பட்டிருந்துச்சு. இதில் முக்கியமான டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, என்னைக்கு மிசா ஸ்டார்ட் ஆச்சு, ஜூன் 25, 1975. எப்போ எண்ட் ஆச்சு அப்படின்னா 21 மார்ச் 1977 எண்ட் ஆச்சு. இதுக்கு நடுப்புற தான் டிஎம்கேவோட ஆட்சியும் கலைக்கப்பட்டுச்சுன்னு கூட சொல்ல முடியாது. அவங்களோட டென்யூர் முடிஞ்சிருச்சு. அவங்களோட ஆட்சி காலம் முடிஞ்சதுனால அடுத்த எலெக்ஷன் மார்ச் மாதம் வைக்க வேண்டியதுக்கு இந்த அவசர கால பராமரிப்பு சட்டம் அமலில் இருந்ததுனால எலெக்ஷன் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தாங்க. ஆட்சி கலைக்கப்பட்டது 31 ஜான்வரி 1976. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வருவோம். எம்.கே. ஸ்டாலினை பற்றி பார்ப்போமா? இவர் மிசாவில் அரெஸ்ட் ஆனது February 1 1976. இவர் பரோலில் February 1977 வெளியில் வந்துடுறாரு. இவரோட சில ஹிஸ்ட்ரிஸ் பார்ப்போமா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிறந்த வருஷம் March 1, 1953. அவருக்கு கல்யாணம் ஆனது 1975 20 ஆகஸ்ட் மாதம் துர்கா அப்படின்றவங்களோட கல்யாணம் ஆகும். தன்னோட 23 வயசுலேயே அவருக்கு கல்யாணம் ஆகிடுது. உதயநிதி பிறக்கிறது 27 நவம்பர் 1977. இந்த நம்பர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட கல்யாணம் யார் தலைமையில் நடக்குது அப்படின்னா ஃபக்ருதீன் அலி அகமது. இந்த பேரை திருப்பி சொல்கிறேன், ஃபக்ருதீன் அலி அகமது. இவர் யாருன்னா இந்தியாவோட குடியரசுத் தலைவர். இவர் தான் இந்த திருத்தப்பட்ட மிசா சட்டத்துக்கு கையெழுத்து போட்டவர். ஜூன் மாதம் மிசா சட்டம் அமலுக்கு வருது. ஆனால் ஆகஸ்ட் மாதம் டிஎம்கே வீட்டில் கல்யாணம். அட்டன் பண்ணுறது யார்? நம்ம பிரசிடென்ட்டு. ஓகே, இந்த மிசா சட்டத்தில் நாடு முழுவதும் 1.1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள்னு நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு டிடெயின் செய்யப்பட்டாங்க, ஜெயிலில் போடப்பட்டாங்க. அதில் நிறைய பல திருத்தங்கள் கொண்டு வந்ததுனால இந்த சட்டத்தில் யாரெல்லாம் அரெஸ்ட் செய்யப்படுறாங்களோ அவங்களாம் நீதிமன்றத்தை நாடி போக முடியாத அளவுக்கு இந்த சட்டத்தில் நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. நீதிபதிகளோட கைகள் கட்டப்பட்டு போலீஸ்காரங்கள் அவுத்து விட்டுப்பட்டிருந்துச்சுன்னு தான் சொல்லணும் சுருக்கமாக. இதில் மக்களுக்கான நியாயத்தை கேட்கணும் அப்படின்ற ஆரம்பித்தது தான் இந்த ஷா கமிஷன். இது May 28, 1977 ஆரம்பித்து அவங்களோட ஃபஸ்ட்டு எவிடன்ஸ், அப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு ஹியரிங்ஸை கேட்க ஆரம்பித்த நாள் September 30, 1977. 1977 ஜனதா பார்ட்டி சென்டரில் ஆட்சிக்கு வந்த உடனே எமர்ஜென்சி பீரியடை ரிவோக் பண்ணிவிட்டு அப்போ அமைச்ச கமிஷன் தான் இந்த ஷா கமிஷன்.
இவங்களோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து 11ஆம் தேதி மார்ச் 1978 கொடுத்தாங்க. ரெண்டாவது ரிப்போர்ட் 26 ஏப்ரல் 1978. மூணாவதாக கடைசியாக கொடுத்த ரிப்போர்ட் 6 ஆகஸ்ட் 1978. 3 ரிப்போர்ட்டையுமே 1980 இந்திரா காந்தி திருப்பியும் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து அழிச்சிட்டாங்க. அப்போது இருந்த ஈராஜ் செல்லியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஒரு பிரசுரத்தை எடுத்து பத்திரமா வச்சு அதை 30 வருஷம் கழித்து 2010 ஷா கமிஷன் ரிப்போர்ட் லாஸ்ட் அண்ட் ரீகைண்டுன்னு எல்லா 3 பகுதிகளையும் சேர்த்து ஒரே புக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டால் ஆரம்பிக்கப்பட்டதான் இஸ்மாயில் கமிஷன். இது எம்ஜிஆரோட ரூல் வந்ததுக்கப்புறம் 6 ஜூன் 1977 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் ஜூலையில் ஸ்டாலின் அவரோட வாக்குமூலத்தை பதிவு செய்கிறாரு. 26 செப்டம்பர் 1977 இந்த ரிப்போர்ட் வந்து வெளியில் வருது. அதுக்கப்புறம் 1980 காங்கிரஸ் சென்ட்ரலில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏடிஎம்கே கூட எம்ஜிஆர் அவர்கள் கூட்டணி வச்சதுனால இவங்க எந்த ஆக்ஷனுமே இந்த அதிகாரிகள் மேலே எடுக்காமல் அதை அப்படியே நிலுவையில் போட்டாச்சு. அப்போ தான் கே. சந்துரு அவர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜு. இதுக்கு ரெஃபரன்ஸ் ஜெய்பீம் படத்தை சொன்னால் தெரிஞ்சிடும். அந்த ஜஸ்டிஸ் கே. சந்துரு அவர்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அவர் சிறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த அறிக்கையை வந்து பரிந்துரை செஞ்ச போதும் அதை அப்போ இருந்த ஏடிஎம்கே அரசு வந்து செயல்படுத்தாமல் மூடி மறைச்சிருச்சு. இதில் தான் நம்ம ஸ்டாலின் ஐயாவோட பேர் ஷா கமிஷன் ரிப்போர்ட்டில் இல்லை, ஆனால் இஸ்மாயில் கமிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு இருந்துச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, ஸ்டாலின் ஐயா அரெஸ்ட் ஆனது February 1ஆம் தேதி 1926. மிஷா பீரியடில் தான் கைதானாரே தவிர, ஆனால் என்ன ரீசன்னு இன்னும் தெரியாது. அரசியல் கட்சி தலைவர்கள் மற்ற ஸ்டேட்டில் எல்லாருமே 25 அமலுக்கு வந்த நள்ளிரவுலே 26 விடிய காலில் எல்லாருமே கைது செய்யப்பட்டுட்டாங்க. நடந்த நிறைய கொடுமைகள், நிறைய சித்திரவதைகளில் ஒன்று தான் இந்த அடி உதை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை விட கொடுமையெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இதில் கிளம்பின ஒரு பூதம் தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி உலக வங்கிகள் வந்து நம்மளுக்கு கடன் தர முன் வரல. ஏன் அப்படின்னா அதிகப்படியான குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க, அதனால் விலைவாசி வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது, உணவு நீர் பற்றாக்குறை இருக்குது, நாடு பஞ்சத்திலேயே போகுது அப்படின்னு சொல்லி மிசா சட்டத்தில் பண்ண ஒரு கொடுமை தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு. மிசா சட்டத்தை ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் அப்பாவி மக்களை கைது பண்ணி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பாட்டு தான் துர்க்மன் கேட் சம்பவம் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். ஏழை மக்களோட வீட்டை இடித்து அவங்க மேலே துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தி அவங்களாம் நிறைய பேர் இறந்ததுக்கு காரணமாக இருந்தது இந்திரா காந்தியோட பையன் சஞ்சய் காந்தி. இந்த மிசா டைமில் அவசர நிலையை கண்டித்து பேசினவங்க, துண்டு பிரசுரம் வெளியிட்டவர்கள், அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டவர்கள், பிரிவினைவாதத்தை உண்டாக்கும் கருத்துக்களை பரப்பியவர்கள், தேசத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள், பாதுகாப்புக்கு எதிரானவர்கள், எல்லா கேஸும் போட்டாங்க. இதில் சில ரெஃபரன்ஸ் நம்பர் எதுக்கெல்லாம் இருக்குன்னா, பத்திரிகை சுதந்திரம் ஒடுக்குதல் 1922 அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. அரசு திட்டங்களை விமர்சித்தல் 19.281. தடை செய்யப்பட்ட அமைப்பில் உறுப்பினராக இருத்தல் 19.31. அதே மாதிரி அரசுக்கு எதிராக கருத்துக்கள் பரப்பினவர்களுக்கு 19.10, 19.13 ரெஃபரன்ஸ் இருக்குது. இதில் அடிஷ்னலாக போட்ட வழக்குகள் தான் வந்து நிர்வாகத்தில் தலையிடுதல், ஊழல், முறைகேடாக சொத்து சேர்த்தல், இவங்களை எல்லாரையும் கைது பண்ணாங்க. பொதுமக்களில் சில பேரை வந்து பொருளாதார குற்றங்களுக்காகவும் பதுக்கல், கடத்தல் போன்ற குற்றங்களுக்காகவும் கைது செய்யப்பட்டனர். இதில் நான் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், அரசியல் அல்லாத காரணங்கள், அரிசி மற்றும் நெல் கடத்துதல் 19.304, பதுக்கல் மற்றும் கள்ளசந்தை 19.254, குடும்ப கட்டுப்பாட்டை எதிர்த்தல் 19.206, நகர அழகுபடுத்துதல் மற்றும் ஆக்கிரமிப்பை எதிர்த்தல், துர்க்மன் சம்பவத்தை தான் சொல்கிறாங்க 19.14, தனிப்பட்ட பழிவாங்குதல் 19.315. இதில் கிளம்பின இன்னொரு பூதம் தாங்க அமெரிக்காவில் போய் கனெக்ட் ஆகுது. பப்ளிக் லைப்ரரி ஆஃப் யூஎஸ் டிப்ளமசி. ஆண்ட்ரூ ட்ரீ சிம்கின், இவர் யூஎஸ் கான்சுலேட்டு தூதரகம் சென்னையில் வேலை பார்த்தவர். செப்டம்பர் 2008 ஆகஸ்ட் 2011 வரைக்கும் அங்கே இருந்திருக்காரு. அவர் யூஎஸ்க்கு எழுதின ஒரு இமெயில் விக்கிலீக்ஸ்ன்ற ஒரு இடத்துல இருக்குது. சன்ஸ் ஆல்சோ ரைஸ், கருணாநிதி கீப்ஸ் பவர் இன் த ஃபேமிலி.
அதில் 5வது பேரால பார்த்தா ஸ்டாலின் அவர்களோட லைஃப்பை பற்றி ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் எழுதியிருக்காரு. 1970களில் அவர் ஒரு ரவுடித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் காலேஜ் லைஃப்பில் பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடியிருக்காருன்ட்டு ஒரு மோசமாக சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் மிசாக்குள்ளே போயிருக்காரு. ஆல்ரெடி மிசா ரீசனில் பாதுகாப்பு எதிராக இருக்கிறவங்க, அப்புறம் தனிப்பட்ட பழிவாங்குதல், இந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் பார்த்துருப்போம். நான் சும்மா சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ரொம்பலாம் யோசிக்க வேணாம். 1980s தான் யூத் விங் செக்ரட்டரி ஆகி அவர் பொலிட்டிக்கல் லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணார். இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மர்மம் என்னென்னா, அவர் எதனால அரெஸ்ட் ஆனார் அப்படின்றது தான். அவர் டிடென்ஷன் காப்பியை ப்ரூஃபாக காமிச்சா மட்டும்தான் அவர் ஏன் அரெஸ்ட் ஆனான்ற ரீசன் எல்லாருக்குமே தெரிய வரும். அதேமாதிரி மிசால நிறைய பேர் உள்ளார போயிட்டு வந்தாங்க. அதில் இவர் மட்டும்தான் நான் மிசால போயிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாக்கி யாரும் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. இதில் அடிக்கடி அவர் சொல்கிற பேர் சி சிட்டி பாபு தான். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிலாம் நிறையா சொல்லுவார். ஆனால் அவர் பிள்ளைங்களை கூட காப்பாற்ற மாட்டேங்கிறாரு. பாவம், அவங்களோட 2 பசங்களும். ஃபஸ்ட்டு பையன் தொடர்ந்து டிஎம்கே கட்சிக்காக ரொம்ப ஒர்க் பண்ணார். ஆனால் அவருக்காக உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பதவியோ இல்லை ஒரு எம்எல்ஏ பதவியோ கூட கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லி அவர் அந்த டிஎம்கேலேருந்தே விலகி நார்மல் லைஃப்பை லிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் சில தகவல்கள் ஏடிஎம்கேல சேர்ந்து அவர் ஒர்க் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. சுகுமார்ன்ற 2வது பையன் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்றதில் இவருக்கு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் ஒரு வேலை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் நல்லா ஒர்க் பண்ணி ஏஆர்ஓவாக பதவி உயர்வும் பெற்று நல்ல வேலை பார்த்தாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதை விட தரமாக நம்ம ஸ்டாலின் ஐயாவே ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. நம்மனாச்சும் டிடென்ஷன் காப்பி தான் கேட்டோம். ஆனால் அவர் என்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்குமா? அப்போ என்னாலேயும் மறக்க முடியாதான் அது. பாருங்க, மிசா தழும்பு இது. இப்போவும் ஏதாவது போராட்டம்னு சொன்னால் சிறைக்கு போகிறேன். அப்போ சிறையில் போய் நான் காட்டக்கூடிய அடையாளம் அன்னைக்கு மிசாவில் வாங்கின இந்த அடியை தான். சரியாக சொல்லணும்னா எனக்கு வயசு 23, திருமணமாகி 6 மாதம் ஆகியிருந்துச்சு. நெருக்கடி நிலையை நான் அனுபவித்த நேரம் நான் ஒரு பெரிய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இல்லை. 18 வயது நிரம்பிய ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த நேரத்தில் தான் அந்த நெருக்கடி நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கும் கிடைத்தது. ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். மீசா வழக்குல நீங்க சிறைக்கு போகவில்லை மு.க. ஸ்டாலின் அவர்களே. மீசா வழக்குல போகல. நீங்கள் உண்மையாலுமே சிறைக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியும். யார் சொன்னது? எமர்ஜென்சில அவரை அடிச்சிட்டாங்களா? அவர் தியாகியா? எமர்ஜென்சில அடிபட்டது உண்மைதான். காலேஜில் படிக்கும்போது சினிமிஷன் நிறைய பண்ணிட்டு வித்யாசாகர்னு ஒரு ஐஜி இருந்தாருங்க. அவர் உறவுகார பெண்ணை ஒட்டி பாலியல் தொந்தரவு பண்ணி கடத்தி போய் பண்ணி முடிச்சிட்டார். முடிச்ச உடனே அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கல. எமர்ஜென்சி வந்துச்சு, வாடா ராஜாவா கண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுவான். எல்லாரும் அரெஸ்ட் தானே பண்ணுவான். அந்த மாதிரி இவனை பிடிச்சிட்டு போனான். இவனை பிடிச்சிட்டு போது தியாகமாக இல்ல, முகாமவனு சொல்லிட்டு மொக்குன்னு 25 மாசம் தான். ஆனா திமுக மக்களுக்கு சேவை செய்வதற்குள்ள தனிப்பட்ட முறையில செய்ததுக்காக அந்த வித்யாசாகர் பண்ண கூத்து தான் இது. இதுதான் உண்மை. உங்களை சோக்கு கேக்குதா?